பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் ரிலேஷன்ஸ். இதே டாப்பிக்கில் நம்ம ஏற்கனவே 3 பகுதி முடிச்சுட்டோம். இப்போ 4வது பகுதியில் வந்து நிற்கிறோம். முதல் பகுதியில் நம்ம வந்து பிளட் ரிலேஷன்ஸ்க்கான இன்ட்ரோ கொடுத்தோம். அதுக்கு அடுத்தால 2வது பகுதியில் அதை சார்ந்துள்ள இந்த டைப் 1 மாடல் மட்டும் பார்த்தோம். அந்த 3வது பகுதியில் டைப் 2 மாடல் பார்த்தோம். இன்றைக்கி 4வது பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் 3 பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 மாடலை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே எல்லா எக்ஸாம்ஸ்லையும் இருக்கும். எல்லா காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் இந்த கொஸ்டின்ஸ், அதாவது பிளட் ரிலேஷன்ஸ் இல்லாத கொஸ்டின்ஸே இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது 1 மார்க்லேருந்து மினிமம் 1 மார்க் கேட்கலாம், இல்லைனா மேக்ஸிமம் 5 மார்க்ஸ் கொஸ்டின் வரைக்கும் கேட்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோவை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் நேரடியாக டைரெக்டாக சம்முக்குள்ளே போயிடலாம். ஸோ டைப் 4ல் இங்கே பாருங்கள். இப்போ இங்கே நமக்கு ஒரு சம்மு கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது A + B மீன்ஸ் இதை நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ A + B மீன்ஸ் A இஸ் த ஃபாதர் ஆஃப் B அப்படின்னு சொல்லி ஒரு கோட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த சென்டென்ஸை இப்படி கோட் பண்ணியிருக்காங்க. அதாவது A இஸ் த ஃபாதர் ஆஃப் B. A என்பவர் B என்பவருக்கு அப்பா அப்படிங்கிறத சிம்பாலிக்காக எப்படி கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா A + B அப்படின்னு கோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A இஸ் த ஒய்ஃப் ஆஃப் B. அதை எப்படி கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா A - B அப்படின்னு கோட் பண்ணியிருக்காங்க. A இஸ் த பிரதர் ஆஃப் B. A என்பவர் B என்பவருடைய சகோதரன். அதை எப்படி கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா A × B. அதுக்கு அடுத்தாப்புல 4வது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா A இஸ் தி டாட்டர் ஆஃப் B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. A/B அப்படின்னு கோட் பண்ணியிருக்காங்க. இந்த கோடிங்கை பேஸ் பண்ணி இங்கே சம்மு கொடுத்துருக்காங்க. நான் இங்கே வந்து ஒரு 6 சம் எழுதியிருக்கேன். இந்த சம்முக்கான ஆல்டர்னேட்டிவ் நான் இந்த சைடில் கொடுத்துருக்கேன். ரைட்டுங்களா. ஸோ இதுக்கான நம்ம ட்ரீ டயக்ராமை நம்ம போட்டு ஃபிட் பண்ணோம்னா இதனுடைய ஆன்சர் கண்டுபிடிக்கிறது மிக மிக எளிது. ஓகேங்களா. ஸோ நம்ம இந்த கொஸ்டினை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே நமக்கு ஈஸியாக ஆன்சர் சொல்லிடலாம். இங்கே தவறு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளே கிடையாது. இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு புரிஞ்சுது அப்படின்னா அழகாக தெளிவாக கரெக்டான ஆன்சரை ரொம்ப வேகமாக நம்ம கொடுக்க முடியும். ஓகேங்களா. ரைட். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா P/R + S + Q அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து நமக்கு 4 ஆல்டர்னேட்டிவ் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு பாருங்கள் B/R, அதாவது A/B அப்படின்னா A இஸ் தி டாட்டர் ஆஃப் B அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது A என்பவர் B என்பவருக்கு மகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ A/B அப்படிங்கிறத கோட் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ B/Rம் அப்படித்தானே இருக்கணும். ஸோ அப்போ B இஸ் தி டாட்டர் ஆஃப் R அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ R நீங்கள் போட்டுக்கோங்க. P இஸ் த டாட்டர் ஆஃப் R இல்லைங்களா. அப்போ வந்து டாட்டருங்கிறது அவங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன். அதனால் நான் கீழே போட்டுக்கிறேன் P அப்படி போட்டுக்கிறேன். P வந்து டாட்டர் அப்படிங்கிறதுனால பெண்பால் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், இதை ரவுண்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம இன்ட்ரோலேயே நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. ரைட். அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா R + S அப்படின்னு இருக்கு. அப்போ R + Sனா A + B மீன்ஸ் A இஸ் த ஃபாதர் ஆஃப் B அப்படின்னா இங்கே என்ன R இஸ் த ஃபாதர் ஆஃப் S அப்படின்னு அர்த்தம். அப்போது எப்படி வந்து P டாட்டரோ அதே மாதிரி எஸ்ங்கிறவங்களுக்கும் யார் தான் ஃபாதரா, R தான் ஃபாதர். அப்போ மொதல் சென்டென்ஸில் நமக்கு ஆர்னுடைய ஜெண்டர் தெரியல. ஆனால் இப்போ R இஸ் அ ஃபாதர் ஆஃப் எஸ் அப்படின்னு தெரிஞ்சதுனால R வந்து என்ன பண்ணிக்கலாம், ஆண்பால் அப்படிங்கிறதுனால நான் ஒரு ஸ்கொயர் போட்டுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இவங்க என்னது எஸ்ங்கிறவங்களுடைய அப்பா ஆர்ன்னு கொடுத்துருக்கு. ஆனால் எஸ்னுடைய ஜெண்டர் தெரியல. ரைட். அடுத்தால என்ன S + Q அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ S + Qனாலும் என்ன அர்த்தம், S இஸ் தி ஃபாதர் ஆஃப் Q அப்படின்னு அர்த்தம். S இஸ் தி ஃபாதர் ஆஃப் Q. அப்போ இந்த சென்டென்ஸில் என்ன தெரிஞ்சுட்டு எஸ்ங்கிறவங்க ஒரு ஆண் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு. அதனால நான் ஸ்கொயர் பண்ணிக்கிட்டேன். S இஸ் தி ஃபாதர் ஆஃப் யாருக்கு, Q அப்படிங்கிறது. ஆனால் Q வந்து நமக்கு ஆனா பெண்ணான்னு தெரியாது. அதனால நான் ஸ்கொயரும் போடல, ரவுண்டும் போடல. ஓகேங்களா. சரி. இப்போ இதை பேஸ் பண்ணி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. P இஸ் த டாட்டர் ஆஃப் Q அப்படின்னு கொடுத்துருக்காங்க. P இஸ் த டாட்டர் ஆஃப் Q அப்படின்னு வருமா, இல்லை. ஏன்னா Pயும் எஸ்ஸும் ஆருடைய பொண்ணும் பையனும், எஸ்ங்கிறவங்களுடைய பொண்ணா பையனான்னு தெரியல Q. ஸோ அதுக்கு முந்திர ஜென்ரேஷன். அப்போ நிச்சயமாக Pங்கிறது டாட்டர் கிடையாது. ஸோ A ஆப்ஷன் கிடையாது. அதுக்கு பிறகு Q இஸ் தி ஆன்டி ஆஃப் P அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Q இஸ் தி ஆன்டி ஆஃப் Pன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்படி இல்லை, எஸ்ங்கிறவருடைய சகோதரி தான் P. அப்போ P தான் Qக்கு ஆண்டியை ஒழிய Q Pக்கு ஆண்டி கிடையாது. ஸோ 2வது ஆப்ஷனும் தவறு. ஆனால் 3வது ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, P இஸ் தி ஆன்டி ஆஃப் Q அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, P இஸ் தி ஆன்டி ஆஃப் Q, அதாவது Qனுடைய ஃபாதர் வந்து எஸ்ஸும் Pயும் ஆருடைய பிள்ளைங்க. அப்படின்னா தன்னுடைய அப்பாவுடைய சகோதரி வந்து நிச்சயமாக இவங்களுக்கு யாராக இருக்கணும், ஆன்டியாக இருக்கணும். ஸோ இந்த ஆன்சர் கரெக்ட். ஓகேங்களா. சிங்கிற ஆன்சர் கரெக்ட். P இஸ் தி ஆன்டி ஆஃப் Q. நம்ம என்ன பார்க்க வேண்டியதில்லை, அதுக்கு அடுத்த ஆப்ஷன் போக வேண்டியதில்லை. இதிலே நம்ம நிப்பாட்டிக்கலாம். P இஸ் தி ஆன்டி ஆஃப் Q. ஓகேங்களா. ரைட். இன்னும் அடுத்த சம் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். 2வது சம் பாருங்க. சரிங்களா. 2வது சம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா P - R + Q
அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? வாட் டஸ் பி மைனஸ் ஆர் பிளஸ் கியூ மீன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பி மைனஸ் ஆர் அப்படின்னா என்ன? ஏ மைனஸ் பி மீன்ஸ் ஏ இஸ் தி ஒய்ஃப் ஆஃப் பி. அப்படின்னா இங்கே என்ன? பி இஸ் தி ஒய்ஃப் ஆஃப் ஆர். அப்போ பிங்கிறது பெண் அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. பி இஸ் தி ஒய்ஃப் ஆஃப் ஆர். ரெண்டு பேரும் மேரிட் அப்படிங்கிறதுனால நான் ஈக்குவல் டு போடுறேன் ஆர். அப்போது ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கணும்னா ஒரு பொண்ணு, இவங்க பொண்ணுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இவங்க யாரு? ஆணு. ரைட்டுங்களா? ஸோ பி மைனஸ் ஆர்ங்கிறது என்னது? பி இஸ் தி ஒய்ஃப் ஆஃப் ஆர். ஆர் பிளஸ் கியூ. அடுத்தால ஆர் பிளஸ் கியூனா என்ன? ஏ பிளஸ் பி மீன்ஸ் ஏ இஸ் த ஃபாதர் ஆஃப் பி. அப்போ ஆர் இஸ் த ஃபாதர் ஆஃப் கியூ. ஸோ அப்போ கியூங்கிறது அவங்களுக்கு கீழே உள்ள ஜென்ரேஷன், அதனால நான் கியூ போட்டுக்கிறேன். ஆனால் ஆர் இஸ் த ஃபாதர் ஆஃப் கியூன்னா கொடுத்துருக்கு. கியூங்கிறது ஆனா பெண்ணாங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அதனுடைய ட்ரீட் டயக்ராம் வந்து இப்படி தான் இருக்கும். அப்போ பி அண்ட் ஆர் ஆர் கப்புள்ஸ். கியூ இஸ் தி டாட்டர் ஆர் சன் ஆஃப் ஆர். ரைட்டுங்களா? பொண்ணாகவும் இருக்கலாம், இல்லை பையனாகவும் இருக்கலாம். யாருக்கு? ஆருக்கு. ஆர் அப்பா அப்படின்னு. ரைட். இப்போ நம்ம ரெண்டாவது பாருங்க, இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் பி இஸ் தி மதர் ஆஃப் கியூ. பி இஸ் தி மதர் ஆஃப் கியூ கரெக்டாக இருக்குது. ஏன்னா கியூனுடைய அப்பா ஆறு, ஆறுனுடைய மனைவி பி. அப்போ பிங்கிறவங்க தான் என்னது? அவங்களுடைய அம்மா. ஸோ அடுத்த ஆப்ஷன் நம்ம போகவே வேண்டியதில்லை. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? ரெண்டாவது சம்முக்கு ஏங்கிறது தான் ஆன்சர். ரெண்டாவது சம்முக்கு என்ன ஆன்சர்? ஏங்கிறது ஆன்சர். ஓகேங்களா? புரியுதா? ரைட். அடுத்தால பாருங்க, மூணாவது சம் பாருங்க. பி இன்டூ ஆர் டிவைடட் பை கியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? பி இன்டூ ஆர். அப்போ நமக்கு இங்கே ஏ இன்டூ பி கொடுத்துருக்காங்க. ஏ இன்டூ பி மீன்ஸ் ஏ இஸ் த பிரதர் ஆஃப் பின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்னது? பி இஸ் த பிரதர் ஆஃப் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பிங்கிறது ஆன்னு நமக்கு தெரிஞ்சது, அதனால நான் ஸ்கொயர் பண்ணிக்கிட்டேன். பிரதருங்கிறது அதே ஜென்ரேஷன் ஆகையினால என்ன பண்ணிக்கிட்டேன்? அதே ஜென்ரேஷனில் ஒரே ரோலை தான் நம்ம எழுதணும் இல்லைங்களா? ஸோ ரெண்டு பேரும் சிப்ளிங்ஸ் அப்படின்னு நம்ம போட்டுக்கிட்டேன். கிளியர் ஆச்சுங்களா? ஆறுங்கிறது என்ன ஜென்டர்னு தெரில, அது பொண்ணாகவும் இருக்கலாம் ஆணாகவும் இருக்கலாம். ரைட். ஆர் டிவைடட் பை கியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தால ஏ டிவைடட் பை பி மீன்ஸ் ஏ இஸ் த டாட்டர் ஆஃப் பி. அப்போ ஆர் இஸ் த டாட்டர் ஆஃப் கியூ. அப்படி தானே? ஸோ இங்கே எனக்கு ஸ்பேஸ் இல்லை, அதனால் என்ன பண்ணிக்கிறேன்? கீழே எழுதிக்கிறேன். இங்கே வருங்க, பி நம்ம ஏற்கனவே போட்டோம். ரைட்டுங்களா? ஆர். இப்போ நமக்கு என்ன இருக்குது? ஆர் டிவைடட் பை கியூ இல்லையா? அப்போ ஆர் டிவைடட் பை கியூனா இங்கே ஏ டிவைடட் பை பிங்கிறது ஏ இஸ் த டாட்டர் ஆஃப் பி. அப்போ இங்கே ஆர் இஸ் தி டாட்டர் ஆஃப் கியூ. அப்போ ஆறுங்கிறது டாட்டர் அப்படிங்கிறதுனால நான் ரவுண்ட் பண்ணிக்கிறேன். ரைட்டுங்களா? கியூங்கிறது அவங்களுக்கு மேலே உள்ள ஜென்ரேஷன்ஸ். சரிங்களா? ஆனால் கியூங்கிறது நமக்கு ஆனா பொண்ணாங்கிறது நமக்கு தெரியல. கியூனுடைய டாட்டர் ஆர். இது அப்பாவாகவும் இருக்கலாம், அம்மாவாகவும் இருக்கலாம். இப்போ இது போட்டாச்சு. சரி, இது கொடுக்குற ஆப்ஷன் என்ன? பி இஸ் தி அங்கிள் ஆஃப் கியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கியூனுடைய பொண்ணு ஆறு, ஆருடைய சகோதரன் பி. அப்போ எப்படி அங்கிள் ஆக முடியும்? ஒன்று அப்பாவா, ஆருக்கு அப்பாவாக இருக்கணும், அம்மாவாக இருக்கணும் கியூ. அப்படின்னா பிக்கும் அது என்னவா இருக்கணும்? அம்மாவாக இருக்கலாம், இல்லைன்னா அப்பாவாக இருக்கலாம். ஸோ அப்போ அந்த இது பி இஸ் அங்கிள் ஆஃப் கியூங்கிறது தவறு. சரி, பி இஸ் அ ஃபாதர் ஆஃப் கியூ. நிச்சயமாக இல்லை. கியூங்கிறது ஆருடைய அம்மாவாக இருக்கணும் அல்லது அப்பாவாக இருக்கணும். நிச்சயமாக அப்போ பிக்கும் என்ன இருக்காது? பி வந்து ஃபாதராக இருக்க முடியாது. கியூ தான் ஃபாதராக இருக்கணும், இல்லைன்னா மதராக இருக்கணும். யாருக்கு? பிக்கு. ஸோ ரெண்டாவது ஆப்ஷனும் தப்பு. பி இஸ் த பிரதர் ஆஃப் கியூ. பி இஸ் தி பிரதர் ஆஃப் கியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் தப்பு. ஏன்னா பி வந்து யாருக்கு பிரதர்? ஆருக்கு பிரதர். ஆருடைய அம்மாவோ அப்பாவோ தான் கியூ. அப்போ அதுவும் தப்பு. ரைட். அப்போ நாலாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னா பி இஸ் தி சன் ஆஃப் கியூ. கரெக்டு. கியூனுடைய டாட்டர் வந்து ஆறு, ஆருடைய சகோதரன் பி. அப்போ பிக்குனுடைய பெற்றோரை தான் யார் இருக்கணும்? கியூவாக இருக்கணும். ஸோ அப்போ பியும் ஆரும் யார் தான்? சகோதரன் தான். ரைட்டுங்களா? இங்கே பிங்கிறதுடைய ஜெண்டர் நமக்கு தெரியுது. ஸோ பி இஸ் தி சன் ஆஃப் கியூ. கிளியர். புரியுதுங்களா? எப்படி ஆர் வந்து டாக்டராக இருக்கிறதுனால கியூனுடைய சன் யார்? பின்னு கொடுக்குறோம். ஸோ ஆப்ஷன் நம்பர் டி அது கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? இன்னும் ஒரு அந்த அடுத்தடுத்து வரக்கூடிய சம்மை பார்க்கும்போது உங்களுக்கு இது தரவாக மாறிவிடும். புரியுதுங்களா? ஸோ இன்னும் ஸ்பீடை நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் மூலமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட். அடுத்தது பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பி இன்ட்டு ஆர் மைனஸ் கியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க நாலாவது சம்மில். ரைட். இங்கே பி இன்ட்டு ஆர் அப்படின்னா என்ன? இங்கே ஏ இன்ட்டு பி மீன்ஸ் ஏ இஸ் த பிரதர் ஆஃப் பி. அப்படின்னா பி இஸ் தி பிரதர் ஆஃப் ஆர். அப்போது பி இஸ் தி பிரதர் அப்படிங்கிறதுனால ஸ்கொயர் பண்ணிக்கிட்டேன். பிரதர் ஆஃப் யாருக்கு? ஆருக்கு. அப்போ ஆரும் பியும் உடன் பிறந்தவர்கள், ரெண்டு பக்கம் ஆர் போட்டுக்கிட்டேன். இப்போ அடுத்தால ஆர் மைனஸ் கியூ. ஆர் மைனஸ் கியூனா ஏ மைனஸ் பியில் என்ன இருக்குது? ஏ இஸ் தி ஒய்ஃப் ஆஃப் பின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆர் இஸ் தி ஒய்ஃப் ஆஃப் கியூ. அப்போ ஆர் ஒய்ஃபுங்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன்? ரவுண்டு பண்ணிக்கிறேன், பெண்பால் அப்படிங்கிறதுனால. ரைட்டுங்களா? ஒய்ஃபுங்கிறதுனால அப்போ மேரிடுன்னா நம்ம ஈக்குவல் போடுவோம். அப்போ கியூ என்னவா இருக்கணும்? ஜென்னாக இருக்கணும். புரியுதுங்களா? ரைட். இதுதான் இதனுடைய
ட்ரீ டயக்ராம். ரைட், இப்போ பாருங்கள், இது நம்ம செக் பண்ணலாம். ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. P is brother in law of Q. கரெக்டு. P is brother in law of Q. அதாவது Qனுடைய மனைவி R, Rனுடைய பிரதர் P. ஆகையினால Pங்கிறவர் இவருக்கு யாராக இருப்பார்? மச்சான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தமிழில். இங்கே வந்து பிரதர் இன் லா. அப்போ ஏங்கிறதா என்னது கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ரைட், நம்ம திரும்ப மற்றதெல்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ரைட். பாருங்க, அடுத்தாவது P + R டிவைடட் பை Q அப்படின்னு இருக்கு. சரி, நமக்கு A + Bனா என்னன்னு தெரியும். A is the father of B. அப்படின்னா இங்கே என்ன? P is the father of R. P is the father of R. ஸோ அப்போ P வந்து ஆண்பால். ஸோ R அடுத்த ஜென்ரேஷன் அப்படிங்கிறதுனால இதை போட்டுக்கிட்டேன். R டிவைடட் பை Q. அதாவது A டிவைடட் பை Q மீன்ஸ் A is the daughter of B. அப்போ இங்கே R is the daughter of Q. அப்போ R டாக்டருங்கிறதுனால நான் ரவுண்ட் பண்ணிக்கிறேன். யாருக்கு டாக்டரா? Q. அப்போ அவருக்கு மேலே உள்ள ஜென்ரேஷன். அப்போ Q இருக்கணும். அப்போ ஏற்கனவே கொடுத்துருக்காங்க Pங்கிற ஒரு அப்பா. அப்போ Qங்கிறது யாராக இருக்கணும்? அம்மாவாக இருக்க வேண்டும். அப்போ இவங்க ரெண்டும் யாரு? கப்புள்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம செக் பண்ணலாமா? இது அதனுடைய ட்ரீ டயக்ராம். இங்கே பாருங்க, P is the brother of Q. கிடையாது. என்ன நமக்கு தெரிஞ்சிருச்சு, ரெண்டு பேரும் கப்புள்னு தெரிஞ்சிருச்சு. P is the son of Q. கிடையாது. P is the husband of Q. அப்போ P is the husband of Q. கரெக்டு. அப்போ அஞ்சாவது வந்து ஆன்சர் என்ன? C. ஓகேங்களா? ரைட். இங்கே 6 ஒன்று பாருங்க. P டிவைடட் பை R + Q அப்படின்னு இருக்கு. ரைட்டுங்களா? இப்போ நமக்கு என்ன? A டிவைடட் பை B தெரியும். A is the daughter of B. அப்போ P is the daughter of R. P டிவைடட் பை Rனா என்ன? P is the daughter of R. அப்போ B வந்து ரவுண்ட் பண்ணிக்கிறேன். பெண்பால் அப்படிங்கிறதுனால, டாக்டர் அப்படிங்கிறதுனால கீழே இருக்கேன். R மேலே போட்டுக்கிட்டேன். ரைட்டா? R + Q அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ A + B மீன்ஸ் A is the father of B அப்படின்னு இருக்கு. அப்போ R is the father of Q. அப்போ Rங்கிறது ஆண்பால், Qங்கிறது அவங்களுடைய பையனாக இருக்கணும், நல்ல பொண்ணாக இருக்கணும். ஸோ அவங்கள என்ன பண்ணிக்கிட்டேன்? அப்போ கூட பண்ணிட்டேன். ஏற்கனவே நம்ம B டாக்டர் அப்படின்னா இவங்க கூட பிறந்தவங்க தான் யார்? Q. இதுதான் கரெக்டு. ரைட்டுங்களா? இப்போ இதை பார்க்கலாமா? அப்போ பாருங்கள், P is the father of Q. P வந்து ஏற்கனவே நம்ம கொடுத்துட்டா என்ன இல்லை? P is the father of Q கிடையாது. அடுத்தால P is the brother of Q. P is the brother of Q அப்படின்னா P வந்து பெண்பால்னு சொல்லியிருக்கு. அப்போ பிரதர் ஆஃப் Qன்னு சொல்ல முடியாது. ரைட். P is a mother of Q. கிடையாது. ரெண்டு பேரும் உடன் பிறந்தவர்கள். அப்போ அதுவும் கிடையாது. P is a sister of Q. கரெக்டு. இவங்க ரெண்டும் உடன் பிறந்தவர்கள். P பெண்பால். அப்போ P வந்து சிஸ்டராக தான் இருக்கணும். P is a sister of Q. அப்போ Dங்கிறது கரெக்டான ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? ஸோ இவ்வளோ தான். ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கோடர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் டைப் 3. இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்து இதுலேருந்து 5 மார்க் கொஸ்டினில் நமக்கு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த உங்களுக்கு பிடிக்கணும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் இதை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கோட உங்களை வந்து பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அண்ணன் முத்துக்குமார். பாய்.